இந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து போக்கோவோட F55G, அதே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா வந்து சாம்சங் கேலக்சியோட F54. இந்த ரெண்டு போன் பாத்தீங்கன்னா வந்து ஒரே பட்ஜெட் தான். என்னடா என்ன சொல்லிட்டீங்க? இந்த ரெண்டு போனும் பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம மோத விட போறோம். அப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த போனோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு போனும் பாத்தீங்கன்னா வந்து 30,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பாத்தீங்கன்னா வர வர பேச விரும்பல. ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த போனோட டிசைன்ல இருந்து ஆரம்பிப்போம். டிசைன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சாம்சங் பாத்தீங்கன்னா வந்து பேக்லயும் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. சேம் ட்ரிபிள் கேமரா, அதே டிசைன் தான், வேற எந்த சேஞ்சஸும் இல்ல. இந்த போனோட வெயிட் பாத்தீங்கன்னா வந்து 200 கிராமுக்கு 1 கிராம் கம்மி, 199 கிராம் இந்த போன் சாம்சங் போன். நெக்ஸ்ட் வந்து போக்கோ பாத்தீங்கன்னா வந்து இந்த போன் பாத்தீங்கன்னா வந்து போக்கோ F5ன்றதுனால மீயோட நோட் 12 ப்ரோ மாதிரி தான் இருக்கும். வேற எந்த சேஞ்சஸும் இல்ல. இதுவும் பாத்தீங்கன்னா வந்து பேக்ல வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் கிளாஸ், பேக்ல பிளாஸ்டிக். இது பாத்தீங்கன்னா வந்து இந்த போன் வெயிட் வந்து 181 கிராம் தான் இந்த போன் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து 6.7 இன்ச் சூப்பர் ஆல்மோண்ட் பிளஸ் டிஸ்ப்ளே கொஞ்சம் சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிருக்காங்க. சாம்சங் பொறுத்தவரைக்கும் டிஸ்ப்ளே வந்து அடிச்சிக்க முடியாது, சூப்பரான குவாலிட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த போன்ல கொடுத்திருக்காங்க F54ல 1000 இட்ஸ் வரைக்கும் நீங்க பிரைட்னஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அது கூட பாத்தீங்கன்னா 393 பிக்சல் பர் இன்ச் வந்து இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. ஒரு பெஸ்டான ஒரு டிஸ்ப்ளே வந்து இந்த போன்ல எதிர்பார்க்கலாம். அதே வகையில வந்து போக்கோ பாத்தீங்கன்னா வந்து சாம்சங்கோட இந்த போக்கோ வந்து கொஞ்சம் டிஸ்ப்ளே வந்து கம்மி. இது பாத்தீங்கன்னா 6.67 இன்ச் டிஸ்ப்ளே. இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆல்மோண்ட் டிஸ்ப்ளே தான். 1000 இட்ஸ் வரைக்கும் நீங்க பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் தி பிளஸ் பாயிண்ட் தான் வந்து டோல்பே வெர்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த போன்ல போக்கோல. அதுல பாத்தீங்கன்னா வந்து டோல்பே வெர்ஷன் கிடையாது, இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. கூட பாத்தீங்கன்னா வந்து 1000 இட்ஸ் வரைக்கும் நீங்க பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். கூட பாத்தீங்கன்னா சேம் 393 ppi தான் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே முடிச்சாச்சு. இப்போ ப்ராசஸர் கிட்ட போயிடலாம். ப்ராசஸர் பத்தி வந்து போக்கோல பாத்தீங்கன்னா வந்து F5ல வந்து சூப்பரான ப்ராசஸர் ஸ்னாப்டிராகனோட 7+ ஜெனரேஷன் 2 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா வந்து ஸ்னாப்டிராகன் 8 சீரிஸோட பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. சூப்பரான ப்ராசஸர் தான் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. கூட பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து ஆண்ட்ராய்டோட 725 GPU இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. ரெண்டு காம்பினேஷன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமிங் ப்ராசஸர் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. அதே ஆப்போசிட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா வந்து சாம்சங் F54ல பாத்தீங்கன்னா வந்து எக்ஸினோஸோட 1380 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு 5nm ப்ராசஸர்னால கொஞ்சம் பெட்டரா ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராசஸரோட கம்பேர் பண்ண சொல்ல இந்த ப்ராசஸர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஒண்ணும் பண்ணல. போக போக அப்டேட்ல பாத்தீங்கன்னா வந்து எக்ஸினோஸ் ப்ராசஸர் பத்தி உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் லாக் ஆகுது வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் மக்கரும் பண்ணும். இந்த ரெண்டு போன் பாத்தீங்கன்னா வந்து Android 13ல வந்து லான்ச் ஆகுது. இந்த ரெண்டு போன்ல ப்ராசஸர் பாத்தீங்கன்னா வந்து Snapdragon 7+ ஜெனரேஷன் 2 தான் வந்து சூப்பரான ப்ராசஸர்னே சொல்லலாம். ஒரு ஃபர்ஸ்ட் கேமிங் போன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமிங் ப்ராசஸர்னே இந்த போனும் சொல்ல முடியும். Poco F5 இஸ் சூப்பர் ப்ராசஸர்ல. நெக்ஸ்ட் மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இந்த போன்களோட பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்து கேமரா தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. எல்லாருமே வந்து கேமராக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த போனோட போக்கோட F5 கேமரா பத்தி பார்த்தலாம். 64 மெகாபிக்சல் வந்து மெயின் கேமரா, வைட் ஆங்கிள் கேமரா வித் வந்து 1x2 இன்ச்சஸ் வரைக்கும் சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். வித் OIS ஓட பெஸ்டான கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து சாம்சங்கோட பெஸ்டா கொடுப்பாங்க. அதே மாதிரி இதுலயும் கொஞ்சம் பெஸ்டா கொடுத்திருக்காங்க. 8 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிளும் 2 மெகாபிக்சல் வந்து மேக்ரோ கேமராவும் கொடுத்திருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரா. 4K ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ல. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்லாம் வந்து இந்த போன்லயும் கொடுத்திருக்காங்க. சாம்சங்கோட F54 பாத்தீங்கன்னா வந்து 5Gல 108 மெகாபிக்சல் வந்து மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க வித் OIS ஓட. நெக்ஸ்ட் வந்து 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடும், 2 மெகாபிக்சல் வந்து மேக்ரோ கேமரா கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்து இதுலயும் பாத்தீங்கன்னா 4K ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் 30%ல. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் போக்கோட F5ல பாத்தீங்கன்னா வந்து 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க வித் 1080 பிக்சல் தான் வந்து நீங்க வந்து கேமரா ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். வேற எந்த சேஞ்சஸ் இல்ல. நெக்ஸ்ட் வந்து அதே சாம்சங்கோட F54ல பாத்தீங்கன்னா வந்து நீங்க 4K ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 32 மெகாபிக்சல் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து 4K ரெக்கார்டிங் பண்ணி முடியும் 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ல வந்து நீங்க 4K ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். பெஸ்டான கேமரா பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரால சாம்சங் வந்து நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வந்து யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க செல்ஃபி கேமரா வந்து கேமரா முக்கியமானாக்கா சாம்சங் நீங்க வந்து தாராளமா எடுத்துக்க முடியும். ஏன்னாதான் வந்து TWS நெக் பேண்டும் வந்தாலும் கூட நம்ம ஒயர்ல போட்டு அந்த காலத்துல யூஸ் பண்ண மாதிரி வராது. அதே மாதிரி இந்த போக்கோல பாத்தீங்கன்னா அதை மறக்காத அளவுக்கு 3.5mm அடிச்ச கொடுத்திருக்காங்க. அத சாம்சங் பாத்தீங்கன்னா வந்து மிஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து கொடுக்கல, அது ஏன்னு தெரியல. கொடுத்திருக்கலாம், பெட்டராவே இருந்திருக்கும். TWS இல்லாதவங்களுக்கு, நெக் பேண்ட் இல்லாதவங்களுக்கு இது ஒயர் ஹெட்போன் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரெண்டு போன்ல பாத்தீங்கன்னா வந்து NFC இருக்கு. ஆனா போக்கோல பாத்தீங்கன்னா வந்து IR பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. சாம்சங் வந்து IR பிளாஸ்டர் எப்பவுமே கொடுத்ததில்ல, இதுலயும் கொடுக்கல. போக்கோ F5லயும் சாம்சங் F54லயும் பாத்தீங்கன்னா வந்து சைடுல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இந்த போன் பொறுத்த வரைக்கும் வந்து பேட்டரி வந்து கம்பல்சரியா இருக்கும். அதே கூட பாத்தீங்கன்னா வந்து
சார்ஜரும் வந்து கூட வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணாதான் வந்து சூப்பரா இருக்கும். அந்த வகையில போக்கோட F5 பாத்தீங்கன்னா வந்து 5000 mAh பேட்டரி பவரும் 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. 100% வந்து சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் வந்து 47 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா வந்து சாம்சங் கேலக்ஸி F54 இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வந்து பெஸ்டான விஷயம் வந்து 6000 mAh பேட்டரி பவர். ஓகே, சூப்பரா கொடுத்திருக்கீங்க. 6000 பேட்டரினா ஏத்தனா போதும், கேம் அடிச்சு தரலாம். 2 3 ஹவர் 4 ஹவர் 5 ஹவர் கூட கேம் வந்து சாலிடா வந்து அடிச்சு தரலாம்னு நினைச்சுக்கிறீங்க. ஆனா பாத்தீங்கன்னா வந்து நீங்க என்னதான் அடிச்சு தரலாம் கூட இதுல பாத்தீங்கன்னா வந்து சார்ஜர் வந்து குயிக்கா ஏறாது. 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க சார்ஜர் ட்ரை ஆனோன்னா ஏத்தினா ஏறினே தான் தவிர ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து ஒன் ஆஃப் த டிசப்பாயிண்டா வந்து சாம்சங்ல வந்து இந்த ஒரு சார்ஜர் தான். என்னதான் பேட்டரி வந்து 6000 கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவலா வந்து நீங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தே ஆகணும். நான் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து சாம்சங்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து நீங்க வந்து பண்ணணும்னா நீங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இது வந்து யூசர்ஸ்னு சொல்லலாம். 6000 mAh பேட்டரி பவர் கொடுத்துட்டு நீங்க சார்ஜர் வந்து கம்மி பண்ணாக்கா இந்த ரெண்டு போனும் கம்பேர் பண்ணி பார்க்கல. நீங்க வந்து கேமிங்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா இந்த சைடு போவாதீங்க, இந்த சைடு போங்க. போக்கோட F5 கம்பல்சரி வந்து ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. சூப்பரான டிஸ்பிளே இருக்கு. அதே மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷயம் வந்து இந்த பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈக்குவலா வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம். இந்த பக்கம் போனீங்கன்னா வந்து நீங்க வந்து கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. சாம்சங் எல்லாம் வந்து எக்ஸினோஸ் ப்ராசஸர்ல வந்து அந்த அளவுக்கு கேமிங்கான ப்ராசஸர் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி, நீங்க வந்து கேமராக்கு வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் அட்வான்டேஜ் எல்லாம் வேணும்னாக்கா நீங்க வந்து தாராளமா இந்த சைடு போகலாம். பட் கேமிங்லாம் வந்து இன்சைட் தான் போகும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் வந்து எதுல போடலான்ட்டு நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.